हाय फ्रेंड्स इनकी நம்ம கிச்சன்ல பானிபூரி ரெசிபி தான் பார்க்க போறோம். கடையில வாங்கி சாப்பிடுற அதே சுவையில ரொம்ப ஈஸியா நம்ம வீட்ல எப்படி பானிபூரி prepare பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து நம்ம ரொம்ப திக்னஸாக பிசையணும். நம்ம பூரி மாவில் நார்மலாக பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது, நல்லாவே திக்காக பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பூரி வந்து நல்லா உடைக்கிறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. மாவு வந்து 10 நிமிஷமாக நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் மாவு நல்லா ஊறி வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு துணி போட்டு மேலே மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு மாவு நல்லா ஊறணும். இப்போ நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு புதினா, 3/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், அப்புறம் 3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு பெரிய துண்டு, எலுமிச்சம்பழம் அரை மூடி, புளி சிறிதளவு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பானிபூரி செய்கிறது ரொம்ப கஷ்டம், சிரமமான வேலைன்னு நினச்சிட்ருப்போம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே நம்மளுக்கு வீட்டில் செய்யும்போது ரொம்பவே வந்து சுகாதாரமாக இருக்கும். கடைகளில் விற்கிற பானிபூரி வந்து அந்தளவுக்கு சுத்தமாக செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இந்த பானிக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கேன்னா புளி சாஸ் தனியாக செய்ய போகிறேன். இப்போ இந்த வடிகட்டின சக்கையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு மசாலாவுக்கு சேர்க்கறதுக்கு தேவைப்படும். மீதியெல்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த பானிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ரெடி ஆயிடுச்சு. மசாலா கரைச்ச தண்ணி. இது கூட சாட் மசாலா 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிடுங்க. மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு பானி ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். சாட் மசாலா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசாலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக எலுமிச்சம்பழம். நீங்கள் வந்து சாட் மசாலா சேர்க்கலன்னா அந்த மசாலாவை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். இப்போ நம்ம புளி சாஸ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பெரிய துண்டு வெல்லம், புளி வந்து 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. 5 பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த புளி சாஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் பானிபூரி. இப்போ நம்மளுக்கு புளி சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு. 1/2 கப் அளவுக்கு பட்டாணி, அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். சாட் மசாலா இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நைஸாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் குட்டி குட்டியாக பீசஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சு அந்த புதினாவோட சாறு எடுத்தோம் இல்லையா, அந்த புதினாவோட மிக்ஸு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சாப்பிடும்போது அந்த மசாலாவுடைய வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பொடியாக கட் பண்ண ஆனியன். 3 ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம எல்லாமே பானிபூரிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பானி இப்போ நம்மளுக்கு பானி ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாப்பிட்றதுக்கு புளி சாஸ், அப்புறம் ஆனியன் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பூரி வந்து செஞ்சிடலாம்.
இப்போ நம்ம பூரி வந்து உருண்டை போட்டுக்கலாம் மாவில். நம்ம நார்மலாக பூரி தேய்க்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும் இதுக்கு. அப்போ தான் பூரி வெந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவுலாம் எதுவுமே தேவைப்படாது, ஆயில் மாவு எதுவுமே தேவைப்படாது, நம்ம திக்னஸாக மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பாட்டிலோட மூடி வச்சு கட் பண்ணிக்கலாங்க. அந்த சைஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி வாட்டர் பாட்டிலோட கேப் தான் எடுத்திருக்கேன். அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் பூரி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எந்த மூடி வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பீசஸ்லாம் எடுத்து திரும்பவும் நம்ம அதே மாதிரி உருட்டி தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. பூரி வந்து ஒரு பூரி பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு பூரி சேர்க்கணும். பூரி மேலே நம்ம எண்ணெய் அள்ளி தெளிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து உப்பி வரும். திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். பூரி அப்போ தான் நல்லா வந்து மொறுமொறுப்பாக கிடைக்கும். சீக்கிரமாக நம்ம எடுத்துடக்கூடாது பூரியை. சீக்கிரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா பூரி வந்து சீக்கிரமாக உப்பி வந்துடும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஆயிலேருந்து. அப்போ தான் வந்து அந்த நல்ல கிறிஸ்ப்னஸ் வரும். இதே மாதிரி பூரியை உடைச்சிட்டு நம்ம இப்போ மசாலா வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறமா புளி சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனியன். அவ்வளோதான், பானியில் முக்கி சாப்பிடலாம். சூப்பராக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே பானிபூரி நம்ம வீட்டில் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.